Xiaomi அவங்களோட 17 சீரிஸ் லைனப்பில் இப்போ புதுசாக 17T அண்ட் 17T Pro அப்படின்னு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் Xiaomi 17T எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபோனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக Xiaomi சீரியஸில் என்ன மாதிரி டிசைன் கொடுப்பாங்களோ அதே டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.59 இன்ச்சஸ்க்கான OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 1.5K ரெசல்யூஷன் அண்ட் கூடவே ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. கூடவே பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3500 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது HDR மோடில் மட்டும்தான். லைட் இல்லாத டைமில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃப்ளிக்கரிங் இஷ்யூ ஆகாமல் இருக்கிறதுக்காக இங்கே 3840 Hzக்கான PWM டிம்மிங் சப்போர்ட்டும் இருக்குது. கூடவே DC டிம்மிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த டிஸ்பிளே மீடியா கன்சம்ஷனுக்காக அங்கே 12-bit டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதால் கலர்ஸும் இனிமேல் பெட்டராக ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே மீடியாடெக்கோட Dimensity 8500 சிப்செட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் கிடையாது. பட் இருந்தாலுமே உங்களுடைய டெய்லி டே டு டே யூசேஜாக இருக்காலும் சரி, இல்லை கேமிங் யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, இந்த ப்ராசஸரை ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 12GBக்கான LPDDR5X RAM ஆப்ஷனும் 256 இல்லைனா 512GBக்கான UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் Xiaomi இங்கே கேமிங்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா Xiaomiயோட ஓன் 3D ஐஸ் லுப் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வேப்பர் கூலிங் சாம்பருக்காக. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கேமிங் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் Xiaomi இன்னொரு விஷயம் கிளைம் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா அங்கே 25% வந்து உங்களுக்கு GPUவில் பீக் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரியல் டைம் யூசேஜில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்காக லைட் ஃபியூஷன் 800 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் செகண்டரி சென்சார் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெலஃபோட்டோ லென்ஸ் மூலமாக நீங்கள் 5x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். பட் Xiaomi என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 10x வரைக்கான ஆப்டிக்கல் லெவல் ஜூமிங் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து கம்ப்ளீட்டாக க்ராப் பண்ண இமேஜ் தான் இது. ஸோ 5x அப்படிங்கிறது ஆப்டிக்கலாக கிடைக்கும். ஒரு நல்ல விஷயம் தான். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஒரு 5x ஜூம் கிடைக்கிறது நமக்கு அட்வான்டேஜ் தான். அண்ட் 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 6500 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஹைப்பர் சார்ஜர், அதாவது Xiaomiயோட ஓன் சார்ஜர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சப்போஸ் உங்ககிட்ட ஹைப்பர் சார்ஜர் இல்லை USB PPS சார்ஜர் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது 50 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ஒயர்டில் மட்டும்தான். அண்ட் இந்த பேட்டரியால் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் பண்ண முடியும். பட் இது ஒயர்டில் தான் இதுவும் பண்ண முடியும். 22.5 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே Xiaomiயோட ஓன் UI-யான HyperOS இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. Xiaomi என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஃபோன் குளோபல் கண்ட்ரீஸாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் இந்த ஃபோன் June 4th லான்ச் பண்ண போகிறாங்க. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 59,999 rupeesக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பேஸ் வேரியண்ட். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க ரேம் காம்போனன்ட்ஸ் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக தெரியுது. பட் இதுவே வேல்யூ ஃபார் மணி ஃபோனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வேல்யூ ஃபார் மணி ஃபோன் கிடையாது. பிகாஸ் இதில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளாக்ஷிப்க்கு ஈக்குவலாக இல்லாத ப்ராசஸர். ஸோ உங்களுக்கு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா OnePlusல 15R இருக்குது. அந்த ஃபோன் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். Snapdragon 8 Gen 5 வரும். இல்லை விவோவில் X200T இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஈவன் OnePlusலேயே OnePlus 13 இருக்குது. அந்த ஃபோன் கூட ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக தான் இருக்கும். இந்த ரேம் காம்போனன்ட்ஸ் ப்ரைஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோன்ஸில் பெட்டர் வேல்யூ ஃபார் மணி ஃபோன்ஸாக தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் வாங்குவீங்களா? உங்கள் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.